பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து சுமை தூக்கும் தொழிலாளர்கள். எங்க சங்கம் வந்து அரக்கோணத்துல இருக்கு. மாநில பாதுகாப்பு சங்கம் அரக்கோணத்துல இருக்கு. எங்க சங்கம் வந்து சங்க அங்கீகார தேர்தலு இப்ப விடுபட்ட அதாவது கொரோனா காலத்துல நாங்க வந்து 2018ல வந்து ஆள் வச்சிருந்தோம். அவங்களுக்கு பேர் சேர்க்கணும். வருகை பதிவேட்டுல பேர் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தோம். கூலி உயர்வு கேட்டிருந்தோம். கூலி உயர்வு எப்படின்னா, நாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடியே நிர்வாகமே போடுறது தான் இந்த இதெல்லாம் வந்து அடிப்படை இதெல்லாம் நிர்வாகமே போடுறது தான். இத கூட இந்த நிர்வாகம் செய்யல. எங்க தலைமை எங்க மாநில பாதுகாப்பு சங்கத்தோட நிர்வாகி தலைவர் எல்லாம் வந்து நிறைய வாட்டி வந்து ஹெச்ஓல போய் பேசி அதை பண்ணலாம். இந்த பண்ணி தரேன் இந்த பண்ணி தரேன்னு சொல்லி இப்படியே வந்து இந்த அண்ணாடிஎம்முக்கும் டிஎம்க்கும் வந்து எங்களை வந்து இவ்வளவு காலம் ஓட்டிட்டாங்க. இவ்வளவு காலம் எங்களுக்கு ஓட்டிட்டாங்க. ஆனா நாங்க எவ்வளவு சொல்லியும் எந்த நிர்வாகம் எங்களுக்கு செய்யல. அதனால தமிழ்நாடு முழுவதும் வந்து நிதான வேலை நிறுத்தம் எங்க சங்கம் அறிவிச்சிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் நடக்குது. இது வந்து இப்ப திருச்சியில் நடக்குதுங்க. இந்த நுகர்பொருள் வாணிபகலத்துல பாத்தீங்கன்னா ரேஷனுக்கு எல்லா பொருள் போதுங்க. நாங்க எப்பொழுதுமே வந்து இதை வந்து தடை பண்றவங்க கிடையாது. நாங்க வந்து இதை ஏற்றி விடுறதா எங்க வேலை. ஏற்றி விட்டு பொது விநியோகத்திட்ட பாதிப்பு இல்லாமல் செய்யக்கூடாத வேலை. ஆனால் நாங்கள் வந்து தினக்கூலி தொழிலாளி. மில் உள்பட எங்கள் நுகர்பொருள் வாணிபகலத்தை சுமை தொழிலாளி எல்லாமே வந்து தினக்கூலி தான். எத்தனை மூட்டை தூக்கி போறாங்களோ அதுக்கு தான் காசு பைசா. தினக்கூலி தான். எந்த இதுவுமே கிடையாது. எங்க சங்கம் இதுக்காண்டி தான் எங்க சங்கம் வந்து போராடிட்டு இருக்கு. நிர்வாகத்துக்கு வந்து நிதான வேலை ஏற்றோம்னா 10 வண்டி ஏற்றுற இடத்துல 5 வண்டி ஏற்றுறங்கய்யா. அப்பதான் வந்து இங்க இருக்கிற வந்து டிஎஸ்ஓ டிஆர்ஓ கலெக்டருக்கு வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஏன் அவங்க வந்து கம்மியா ஏற்றுறாங்க, இது ஏற்றி இது அவங்க தகவல் வந்து ஹெச்ஓல சொல்லணும் அவங்க. ஆனா எங்களை வந்து மேலே எந்த விஷயத்தையும் மேலே கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. இந்த அதிகாரிகள் வந்து நிர்வாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டல மேலாளர் இருக்கட்டும், நல்ல மண்டல மேலாளர் இருக்காங்க. ஒரு பாலமுருகன் சார் மாதிரிலாம் இருக்காங்க. தராய்வில் பார்த்தா ராமூர்த்தி சார் மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் சில பேர் அதிகாரிங்க வேணுக்கு என்ன இவங்க தொழிலாளிக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. எங்க சங்கம் இதுக்காண்டி போராடி இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 25லேருந்து ஆரம்பிச்சு நிதான வேலை போக்கு நடந்துகிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் எல்லா பக்கம் நடக்குது. திருச்சி மாவட்டம் நடந்துட்டு இருக்கு. நாங்கள் வந்து இப்போ வந்திருக்க எங்க தாவேக அரசுக்கு நாங்கள் வந்து ஏடிஎம்முக்கும் ஒன்றும் செய்யலை, டிஎம்கே எங்களுக்கு ஒன்றும் செய்யலை. நாங்கள் தாவேகாவுக்கு தான் நாங்கள் வந்து ஏதாவது எங்களுக்கு ஒரு மாற்றம் ஏதாவது கிடைக்கும். எங்களுக்கு எதுவுமே மாற்றம் கிடைக்கல. மாற்றம் கிடைக்கணும் தான் நாங்கள் தாவேகா ஓட்டு போட்டிருக்கோம், செஞ்சிருக்கோம். எங்களுக்கு நாங்கள் இந்த அரசை வந்து வரவேற்கிறோம். எங்கள் தொழிலாளிக்கு ஏதாவது பார்த்து செய்யணும். அதே மாதிரி மக்கள் எங்களை வந்து எங்கள் பொது இடத்தை வந்து நாங்கள் குறைச்சி போடுறோம். நீங்கள் வந்து தவறாக நினச்சிக்கணும். உங்கள் சேவை செய்ய தான் நாங்களும் இருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் எங்கள் வாழ்வாதாரம் தினக்கூலி தான். அடிபட்டு லைட் அடிபட்டோட எந்த இதுவுமே இந்த நிர்வாகத்தில் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் அதே தான். எங்க சங்கம் தான் இந்த இறந்த கூட 7 லட்சத்துல எங்க சங்கம் தான் இதை வந்து ஏற்படுத்தி மேல வந்து பேசி இது பண்ணிச்சு. வேற எந்த நிர்வாகம் எதுவும் கிடையாது. ஆனா நுகர்பொருள் வாணிபகலத்துல கவர்மெண்ட் வேலை எங்களை கொத்தரிமா வச்சிருக்காங்க. ஒரு அதிகாரிட்ட போய் 20ஆம் தேதி மீட்டிங்னு போய் பேசணும்னா அது பேப்பர் வாங்கி பின்னாடி வச்சுக்குவாங்க. எந்த மனுஷனும் இறக்க மாட்டாங்க. ஒரு ரிட்டர்மெண்ட் ஆகிறோம், மூட்டை தூக்கி 20,000 வைக்கிறோம். ஒரு கால் அடிபட்டவனா அவன் திருப்பியும் போய் சரியாகி மெடிக்கல் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் தான் வந்து இங்க வேலைக்கு உள்ள வரணும். இது மாதிரிலாம் இருக்கு. நாங்க என்ன கேட்கறோம், உச்சநீதிமன்றம் எங்களுக்கு தேர்தல் நடத்த சொல்லி ஆர்டரே கொடுத்துருக்கு. கவர்மெண்ட்ல உங்க சிவில் சப்ளைல ஸ்டாஃபுக்கெல்லாம் தேர்தல் வச்சு முடிச்சிட்டாங்க. எங்களுக்கு வைக்கிறதுக்கு அதை வந்து தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. இஸ்எம் லெவலில் வந்து மேலே வந்து பேசிட்டே இருக்காங்க. இந்த உங்களுக்கு பண்ணி தரேன், இந்த 1 மாசம் செஞ்சு தரேன், 2 மாசம். இந்த போராட்டம் தமிழ்நாடு இருக்க மக்களுக்கும் தெரியும், பத்திரிகையாளருக்கும் தெரியும், காவல்துறை திருச்சி தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும். ஏன்னா அவங்களும் வந்திருக்காங்க. எங்களோட நாங்கள் போராட்டத்துக்கு அவங்க வந்து இருக்காங்க. லெட்டர் கொடுத்துருக்கோம், நிர்வாகத்தில் கூப்பிட்டுருக்காங்க, பேசியிருக்காங்க. ரைட், இப்போ வாபஸ் வாங்குறோம். இதே நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு தாவேக அரசுக்கு மேலே வந்து இது வந்து நம்ம ஐஎஸ் வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கு வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கு கவனத்துக்கு கொண்டு போகணும். இந்த அரசு அதிகாரிகள் கீழே இருக்கிறவங்க எல்லாமே இதை டம்மி பண்ணியே எங்களை தொழிலாளி வைக்கிறாங்க. எங்க கோரிக்கை வந்து எப்போ வருது, இந்த இதை செய்யவே மாட்டேங்கிறாங்க, அதிகாரிகள் தான் பண்றாங்க. அதனால எங்களுக்கு தாவேக அரசு எங்களுக்கு வந்து சிறப்பாக ஏதாவது பண்ணி கொடுக்கணுங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். இதை வந்து மக்களுக்கும் இதை வந்து தெரியப்படுத்துறோம். எங்களுக்கு நல்ல வழி இந்த நிர்வாகம் செஞ்சு கொடுக்கணும். தேர்தல் நடத்தி ஆகணும். எங்களுக்கு இந்த வருகை பதிவேட்டில் பேர் எங்க தொழிலாளி சேர்க்கணும். 18லேருந்து இருக்காங்க தொழிலாளி. அவனும் தொழிலாளி தானே. எங்க நம்பி வந்து கொரோனா காலத்தில் அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. தமிழ்நாடு முழுவதுமே வேலை பார்த்தாங்க. திருச்சி வேலை பார்த்துச்சு, எல்லா மாவட்டம் வேலை பார்த்தாங்க. ஆனால் அவங்க பேர் இந்த கொடுக்குறேன் பேர் லிஸ்ட் வந்து எத்தனை லிஸ்ட் தான் கொடுக்குறது, எதுவும் செஞ்சாலும் இந்த அதிகாரிங்க லாக் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பேப்பர் கேட்குறேன், ஏங்க ஒரு காடுங்க ஒரு 9-10 வருஷம் முடிஞ்சுன்னா சிவப்பட்டிலேருந்து பச்சைட்டிக்கு கொடுக்கணும். இதை கூட பண்ணாங்க, சர்வே பண்ணுறேன்னு சொல்லி ஒரு சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் ஒரு வாட்டி வந்து எங்கள் சங்கம் போராடி தாங்க இருக்கு. தொழிலாளிகள் போராடி இருக்கு. ஆனால் இவங்களுக்கு எதுக்கு செய்யணும், இவங்களுக்கு எதுக்கு செய்யணும் சொல்லி இந்த நிர்வாகத்தில் பண்ணிட்டு இருக்காங்க அதிகாரிங்க. முழுக்க அதிகாரி தான்.